சுந்தரவனம் அப்படின்ற காட்டில் அது ரொம்ப மிகுந்த கோடை காலமாக இருந்தது. அந்த காட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே வாழக்கூடிய பறவைகளை சுட்டு எரிச்சிக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மீனுக்குருவியும் அதோடைய குழந்தைகளும் தன்னுடைய வீட்டில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகளே ரோசி, இரவு நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நீ தூங்கவே இல்லையே. ஏம்மா, உனக்கு தூக்கம் வரலையா? இல்லை உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா ரோசி? அம்மா, ரொம்ப வெப்பமா இருக்குமா. என்னால் சூட்டை தாங்கிக்கவே முடியலை. இந்த ஜன்னல்ல இருந்து கொஞ்சம் கூட காத்தே வரமாட்டேங்குதுமா. நம்ம வீட்டில் ஒரு மின்விசிறி கூட இல்லை. அதனால தாம்மா எனக்கு தூக்கமே வரலை. மகளே ரோசி, நீ சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுமா. உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நிலமையில நாம் இப்போ இல்லை. என்ன செய்கிறது? எப்படியாவது தூங்க முயற்சி செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கிடுமா. இப்படியே பேசிக்கிட்டு அன்னைக்கு இரவு மீனுவும் அதோடைய மகள் ரோசியும் எப்படியோ ஒரு வழியாக தூங்கிட்டாங்க. இப்படியே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது. ரோசி, கிளம்பு, நம்ம போய் உணவு தேடிட்டு வரலாம். நம்ம காட்டில் எந்த ஒரு உணவு தானியங்களுமே கிடைக்கிறது இல்லையா? அதனால் உணவு தேட நம்ம பக்கத்து காட்டுக்கு தான் போகணும். இப்போவே ரொம்ப நேரமாயிடுச்சு. இப்போ போனால் தான் சீக்கிரமாக உணவுகளை கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வர முடியும். அம்மா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னால் இன்னைக்கு உங்கள் கூட உணவு தேட வரவே முடியாது. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குமா. எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு இரவு சரியாக தூங்கலை இல்லையா? அதனால தான் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு நினைக்கிறேம்மா. ரோசி இந்த மாதிரி சொன்ன உடனே மீனுக்குருவி ரோசியை தொட்டு பார்த்தது. ஐயோ மகளே ரோசி, உன்னுடைய உடம்பு நெருப்பாக கொதிக்குது. உனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரம் அடிக்குது. இப்போ வேற வழியே இல்லை. நான் உடனே உன்னை புல்புல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் அதோடைய மகள் ரோசியும் ரொம்ப வேகமாக புறப்பட்டு புல்புல் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. மீனோ, என்ன ஆச்சு? யாருக்கு உடம்பு சரியில்லை? புல்புல், என்னுடைய மகளுடைய உடம்பு ரொம்ப நெருப்பாக சூடுது. நீ அவளை என்னன்னு செக் பண்ணிவிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்றதை சீக்கிரமாக சொல்லு. மீனுக்குருவி இந்த மாதிரி சொன்ன உடனே புல்புல் டாக்டரும் ரொம்ப வேகமாக ரோசியை செக் பண்ணி பார்த்தாரு. அவரை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சொல்ல தொடங்கினாங்க. மீனோ, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உன்னுடைய மகளுடைய உடம்புல தண்ணீருடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வெயில் காலம் இல்லையா? நிறைய தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இரவில் தூங்காததுனால தான் அவளுக்கு தலைவலியும் வந்திருக்கு. புல்புல் ஆண்டி, இரவு நேரத்தில் ரொம்ப வெப்பமாக இருக்குது. அந்த வெப்பத்தால் தான் எனக்கு தூக்கமே வரதில்லை ஆண்டி. காலையில் என்னால் சீக்கிரமாக எழுந்திரிக்கவும் முடிய மாட்டேங்குது. ஓ அப்படியா? அப்போது அதுதான் விஷயம். மீனு, உன்னுடைய குழந்தைய நீ தான் நல்லபடியாக பராமரிக்கணும். இரவில் தூங்காமல் இருந்தால் அவளுடைய உடல்நிலை இன்னும் ரொம்ப மோசமாயிடும். உடனே நீ போய் ஒரு மின்விசிறியோ அல்லது கூலரோ வாங்கி உன்னுடைய வீட்டில் வை. அப்போ தான் சீக்கிரம் உன்னுடைய குழந்தையுடைய உடல் சரியாகும். புல்புல் டாக்டர் இந்த மாதிரி சொன்ன உடனே மீனுக்குருவி அதோடைய மகளும் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. ஆனால் போகிற வழியில் கூட மீனு ரொம்ப சோகத்தோடு தான் வீட்டுக்கு போச்சு. தன்னுடைய மகளை வீட்டில் விட்டுட்டு மீனுக்குருவி காலுக்காகத்துடைய செகண்ட் ஹேண்ட் ஷாப்புக்கு கிளம்பி போச்சு. காலுக்காகவும் அந்த காட்டில் செகண்ட் ஹேண்ட் ஃபேன், ஏசி, ஏர் கூலர் இது எல்லாம் விற்கக்கூடிய ஒரு நல்ல கடையை வச்சு நடத்திட்டு இருந்தது. மீனு, உனக்கு என்ன வேணும்? ஃபேன் வேணுமா, ஏசி வேணுமா, இல்லை ஏர் கூலர் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லு. அதோடைய விவரம் என்னன்றதை நான் உனக்கு சொல்கிறேன். காலுவண்ணா, எனக்கு இப்போதைக்கு ஃபேன் மட்டும் போதும். உங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஃபேன் என்ன விலைன்னு சொல்கிறீங்களா? மீனு, என்னுடைய கடையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ரொம்ப மலிவான விலையில தான் நான் கொடுத்துட்ருக்கேன். தோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேன் ரொம்ப நல்லா வேகமாக ஓடும். இதிலிருந்து ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும். இந்த ஃபேன் வெறும் 1000 ரூபாய் தான். என்னது, 1000 ரூபாவா? காலுவண்ணா, என்னுடைய மகளுக்கு ரொம்பவே உடல்நல சரியில்லை. அவள் நிம்மதியாக தூங்கணுன்னா எங்களுக்கு இப்போது ஃபேன் தேவைப்படுது. நீங்கள் இந்த ஃபேனை எனக்கு கடன் தவணையில் கொடுக்குறீங்களா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். என்னது, காலங்காத்தாலேயே கடனா? தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிடு மீனு. உன்னை என் கடைக்குள்ள சேர்த்ததே தப்பா போச்சு.
காலுக்காக இந்த மாதிரி சொன்ன உடனே மீனுக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போச்சு. அப்படி போயிட்டு இருக்க வழியில ஆத்தங்கரையோரமா புறாவுடைய மனைவி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனுக்குருவி அந்த இடத்துக்கு போச்சு. மீனு, உன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அவளை வீட்டில் தனியாக விட்டுட்டு இப்போ நீ எங்கே போயிட்டு வர? லூசி, என்னுடைய குழந்தைக்கு மின்விசிறி தேவைப்படுது. அதனால தான் காலு அண்ணா கடையில் ஃபேன் வாங்கலான்னு போனேன். ஆனால் அவர் கடனை தவணையில் எனக்கு ஃபேன் கொடுக்க மாட்டேன்னு திட்டி என்னை அனுப்பி விட்டுட்டாரு. அப்படியா? இவ்வளவுதான் விஷயமா? இதுக்கு எதுக்காக ஃபேன் வாங்குறதுக்கு அந்த காலு காகத்துக்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வர? உனக்கு அண்ணன் நல்ல வழியை நான் சொல்கிறேன். என்ன லூசி சொல்கிற? உனக்கு தெரிஞ்ச யாராவது மலிவான விலையில் ஃபேன் விற்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனு. எங்களுடைய வீட்லேயும் இப்படி தான் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது நாங்கள் இந்த மண்பானையை வாங்கி இதில் நிறைய தண்ணியை நிரப்பி நாங்கள் தூங்கும்போது எங்களுடைய பக்கத்துலேயே வச்சுக்குவோம். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய குளிரான காற்றுலேருந்து எங்களுக்கு வெப்பமே தெரியாது. அப்படியா? இந்த மண்பானையை நீ எங்கே வாங்கினேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ எங்கே வாங்கின அப்படின்ற விவரத்தை சொன்ன அப்படின்னா நானும் அங்கேயே போய் இந்த மண்பானையை வாங்கிக்குவேன். அது வேற எங்கேயும் இல்லை மீனு. நம்ம காட்டில் இருக்கக்கூடிய வடக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு கழுகு தான் இந்த மண்பானைகளை செஞ்சு விற்குது. நீ போன அப்படின்னா இப்போவே வாங்கிட்டு வந்துடலாம். லூசி இந்த மாதிரி சொன்ன உடனே மீனு ரொம்ப வேகமா அந்த வடக்கு திசையை நோக்கி பறந்து போனா. வா மீனு, மண்பானைகள் வாங்க வந்தியா? உனக்கு எத்தனை மண்பானைகள் வேணும்னு மட்டும் சொல்லு. நல்ல தரமான மண்பானைகளா தேடி எடுத்து கொடுக்கறேன். கழுகண்ணா, என்கிட்ட நல்ல தரமான மண்பானைகள் வாங்குற அளவுக்கு பணம் இல்லை. குறைஞ்ச விலையில் என்ன மண்பானைகள் உங்ககிட்ட இருக்கோ அந்த மண்பானையை கொடுங்க. அதுவே எனக்கு போதுமானது தான். நீ மண்பானைகள் வாங்கறதெல்லாம் இருக்கட்டும் மீனு, எதுக்காக உன்னுடைய முகத்தை இவ்வளவு சோகமா வச்சிருக்க? அந்த கழுகு இந்த மாதிரி கேட்ட உடனே மீனுக்குருவி தனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சது. தன்னுடைய மகளுக்கு உடம்பு முடியலன்றதையும், தான் மின்விசிறி வாங்க போய் அதை வாங்க முடியாததையும், இப்படி எல்லா விஷயங்களையுமே மீனுக்குருவி சொன்னது. ஐயோ மீனு, நீ சொல்றத கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நீ எனக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்க தேவையில்ல. இந்த மண்பானையை நான் உனக்கு இலவசமா கொடுக்கறேன். என்ன உன்னுடைய அண்ணனா நினைச்சுக்கோ. இதை நான் உனக்கு செய்யற உதவியாவும் எடுத்துக்கோ. அது மட்டும் இல்லாம இந்த மண்பானையில ஒரு நல்ல சிறப்பு இருக்கு. அப்படியா? மண்பானையில் என்ன சிறப்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த மண்பானையை உன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இது தலை நிறைய தண்ணி ஊற்றி உன்னுடைய பக்கத்திலேயே வச்சுக்கோ. அப்புறம் இதுல என்ன அதிசயம் இருக்குன்றது தானாவே உனக்கு தெரிய வரும். அந்த கழுகு இந்த மாதிரி சொன்ன உடனே மீனுக்குருவி அந்த மண்பானையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. அம்மா, நீங்க மின்விசிறி வாங்கிட்டு வரணும் தான் நம்ம புறப்பட்டு போனீங்க. இப்ப என்னடான்னா மண்பானையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மகளே ரோசி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்மளால் மின்விசிறி வாங்க முடியலம்மா. அதனால தான் அம்மா இந்த மண்பானையை வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது சாதாரண மண்பானை இல்லையா, இது சிறப்பு இந்த மண்பானைன்னு சொன்னாங்க. இதில் நம்ம தண்ணீர் நிரப்பி வச்சு இரவு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரம் வந்த உடனே அந்த மண்பானையை அவங்க பக்கத்து கூட்டில் வச்சு தண்ணியை நிரப்பி வச்சாங்க. தண்ணியை நிரப்பி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த மண்பானையிலிருந்து நிறைய குளிரான காற்று வீச ஆரம்பிச்சது. ஐயா ஜாலி! அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே இது சாதாரண மண்பானை இல்லைம்மா. இதில் தண்ணீரை நிரப்பி வச்ச உடனே இதிலிருந்து குளிர் காற்று வருது. இனிமே இரவு நேரத்தில் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன். ஆமாம் பியூட்டி, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த கடவுள் தான் நமக்கு கழுகு ரூபத்தில் வந்து உதவி செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அன்னைக்கு இரவு ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கினாங்க. ஹை நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுந்தரவனம் அப்படின்ற காட்டில் மீனுக்குருவியும் அதோடைய குழந்தைகளும் மரவேற்றத்துக்காக காட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு மரம் மீனுக்குருவி மேலே விழுந்துருச்சு. அவங்களுடைய குழந்தைகள் அந்த மரத்தை தூக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால அவங்களால அந்த மரத்தை அசைக்க கூட முடியலை.
ரோசி, நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால உங்களால் இந்த மரத்தடியிலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது. இங்கே பக்கத்தில் தான் காலு அண்ணாவுடைய வீடு இருக்குது. நீ போய் உடனே அவரை உதவிக்கு கூட்டிட்டு வா. அம்மா, நான் இப்போ உடனே போய் காடு அங்கிளை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. மகனே குக்கு, இல்லைப்பா, நீ போக வேண்டாம். உனக்கு எப்படி போகிறது அப்படின்ற வழி தெரியாது. ரோசி அக்காவே போய் காலு அங்கிளை கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி அங்கிருந்து ரொம்ப வேகமா காலுவுடைய வீட்டுக்கு போய் அவருடைய வாசக்கதவை தட்டிக்கிட்டு இருந்தது. ஏ ரோசி, எதுக்காக என் வீட்டு கதவை இப்படி தட்டி உடைச்சுக்கிட்டு இருக்க? காலு அங்கிள், எங்களுடைய அம்மா மரம் வெட்டும் போது ஒரு மரத்தடியில சிக்கிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க எங்க கூட வந்து எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க அங்கிள். என் கூட இப்பவே வேகமா புறப்பட்டு வாங்க. ஏ ரோசி, என்னாலலாம் இப்போ உன் கூட வந்து உனக்கும் உங்க அம்மாவுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது என்னுடைய தூங்குற நேரம். என்னை தொந்தரவு செய்யாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. காலு அங்கிள், ஆனா என்னுடைய அம்மா தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்க சொன்னாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க அங்கிள். உங்க அம்மா அனுப்புனா அதுக்கு என்ன பண்ண சொல்ற ரோசி? என்னால வர முடியாதுன்னு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. காலுக்காக இந்த மாதிரி சொன்னதுனால ரோசி ரொம்பவே வருத்தப்பட்டு மறுபடியும் அவங்க அம்மா கிட்டேயே திரும்பி போனா. அம்மா அம்மா, நான் அந்த காலு அங்கிள் கிட்ட போய் உதவி கேட்டம்மா. ஆனா அந்த அங்கிள் என்ன திட்டாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உதவி செய்யலாம் என்கிட்ட நேரம் இல்லைன்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டாருமா. அம்மா, உங்களுக்கு இறகுகள் ரொம்ப வலிக்குதாம்மா? நான் உடனே போய் பக்கத்துல யாராவது இருந்தா உதவிக்கு கூட்டிட்டு வந்துடுறேம்மா. குக்கு, நீ நினைக்கிற மாதிரிலாம் அம்மாவுக்கு அவ்வளோ ஒன்றும் இறகுகள் வலிக்கலப்பா. நீ ஒன்றும் என்ன நினச்சி கவலைப்படாத. ரோசி, நீ போய் புறா அங்கிள் கிட்ட உதவி கேட்டு அவரை இங்கே கூட்டிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ரொம்ப வேகமா அங்க இருந்து புறாவுடைய உதவி கேட்கறதுக்காக அதோடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனா. புறா அங்கிள், புறா அங்கிள், என்னுடைய அம்மா மரம் வெட்டும் போது மரத்தடியில மாட்டிக்கிட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா உடனே எங்க அம்மாவை காப்பாத்திடலாம். கொஞ்சம் என் கூட வந்து உதவுங்க அங்கிள். ரோசி, நான் உணவு தேடுறதுக்காக வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். என்னை இப்போ தொந்தரவு பண்ணாத. என்னால உன் கூட வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ வேணும்னா வேற யார்கிட்டயாவது போய் உதவி கேட்டு பாரு. அங்கிள், என்னுடைய அம்மா ரொம்ப நேரமா மரத்தடியிலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இறகுகள் ரொம்ப வலிக்குதா அங்கிள். தயவு செஞ்சு வந்து உதவுங்க. அதுக்கு நானா உங்க அம்மாவை போய் மரத்தடியில மாட்டிக்க சொன்னேன்? என்னாலலாம் வந்து உதவி செய்ய முடியாது. எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். புறா இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. ரோசி அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தா. யாருமே உதவ மாட்டேங்கிறாங்கன்னுட்டு அவ வருத்தப்பட்டுக்கிட்டே மறுபடியும் அவங்க அம்மா கிட்டேயே திரும்பி போனா. அம்மா அம்மா, நான் யார்கிட்ட உதவி கேட்டாலும் யாருமே நம்ம பேச்ச மதிச்சு இங்க வந்து நமக்கு உதவியே செய்ய மறுத்துட்டாங்கம்மா. இப்ப என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலம்மா. மகளே ரோசி, உனக்கு கிளி மாமாவுடைய வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமாமா? அம்மா அம்மா, எனக்கு கிளி மாமாவுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு முறை அவருடைய வீடு எங்க இருக்குன்றத பார்த்துருக்கேன். நான் வேணும்னா போய் அவரை இங்க கூட்டிட்டு வரட்டுமா? இல்லை குக்கு, வேண்டாம், நீ போக வேண்டாம். நீ என் கூடயே இரு. ரோசி அக்கா மட்டும் போய் அவரை இங்கே கூட்டிட்டு வரட்டும். மீனுக்குருவி இந்த மாதிரி சொன்ன உடனே ரோசி ரொம்ப வேகமா கிளியுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனா. கிளி அங்கிள், கிளி அங்கிள், என்னுடைய அம்மா மரத்தடியில மாட்டிக்கிட்டாங்க. நாங்க யாருக்கிட்ட உதவி கேட்டாலும் எங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அங்கிள். நீங்க வந்தீங்கன்னா எங்க அம்மாவை காப்பாத்திடலாம். எங்களுக்கு உதவி செய்ய என் கூட வரீங்களா அங்கிள்? இல்ல ரோசி, என்னால முடியாது. நேத்து உணவு தேடும் போகும்போது நான் மரத்துல மோதி கீழே விழுந்துட்டேன். அப்போத்துல இருந்தே எனக்கு ஒரே நெஞ்சு வலியா இருக்குது. இப்போ என்னால உன் கூட வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அங்கிள். ரோசி, உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? எனக்கு மருந்து வாங்குறதுக்கு நேரம் ஆச்சு. நான் கடைக்கு கிளம்பணும். அப்படின்னு சொல்லிட்டு கிளிய அங்கிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. இதை பார்த்த ரோசி ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு புறப்பட்டு போனா. அம்மா,
தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து போக அனுமதிங்கம்மா. நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் உங்களுக்கு உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு எனக்கு இங்கிருந்து புறப்பட அனுமதி மட்டும் கொடுங்கம்மா. மகனே, ஆனா நீ ரொம்பவே சின்ன பையன்பா. உனக்கு எங்கேயாவது போனா திரும்பி வர வழி தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படிப்பா இங்கிருந்து அனுப்புறது? குக்கு, நீ எப்படி போய் யாரை எங்கிருந்து கூட்டிட்டு வருவ? இங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் நான் போய் உதவி கேட்டு கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய முன்வரவே இல்லை. நான் இங்கிருந்து போனேன் அப்படின்னா நிச்சயமா என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையுமே நம்ம உதவிக்காக கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு அங்கிருந்து கிளம்பி போனான். அவன் கொஞ்சம் தூரம் பறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு மரத்து மேல உக்காந்து இந்த மாதிரி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சான். இந்த காட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்து வேரடியில் புதையல் இருக்குது. அந்த புதையல் உங்கள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா இங்கே உடனடியாக வாங்க. அந்த புதையல் எங்கே இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். குக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டு கத்தின உடனே காலுக்காகவும் குக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பறந்து வந்தது. ஏய் பறவையே, இங்க எங்கேயோ புதையல் இருக்குன்னு சொன்னியே, அந்த புதையல் எங்க இருக்குன்னு சீக்கிரமா சொல்லு. அந்த புதையலை எடுத்து நான் அதுல பாதி பங்கு உனக்கு கொடுத்துட்றேன். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல புறாவும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தது. இங்க புதையல் இருக்குன்னு யாரும் சத்தம் போட்டாங்களே, புதையல் எங்க? சீக்கிரமா சொல்லுங்க, புதையல் எங்க? அங்கிள், அந்த புதையல் ரொம்ப பெருசு. அந்த புதையலை எடுக்க நீங்கள் 2 பேர் மட்டும் பத்தாது. இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க. இன்னும் ஏதாவது ஒரு பறவை வந்தா அவங்களையும் உதவிக்கு இங்கிருந்து கூட்டிட்டு போலாம். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல கிளியும் அந்த இடத்துக்கு வந்தது. இவங்க எல்லாரும் வந்ததுனால குக்கு அவங்க 3 பேரையும் அந்த மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போனா. ஏய் பறவையே, எங்கேயோ புதையல் இருக்குன்னு சொன்ன, இங்க எங்க புதையல் இருக்கிற அடையாளத்தவே காணோம். அங்கிள், அந்த புதையல் இந்த மரத்தடியில தான் இருக்கு. நாங்கள் அந்த புதையலை எடுக்க முயற்சி செஞ்சப்பதான் அந்த மரம் எங்கள் அம்மா மேலே விழுந்து இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் இந்த மரத்தை தூக்கி அந்த பக்கம் போட்டிங்கன்னா அடியில் இருக்க புதையலை நம்ம பிரிச்சுக்கலாம். குக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த மரத்தை தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க. உடனே மீனுக்குருவியும் அந்த மரத்தடியிலிருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்தது. ஏய் பறவையே, எங்ககிட்டயே பொய் சொல்லிட்டியா? நாங்க மரத்தவே தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டோம், ஆனா புதையலை எங்கன்னே காணுமே. புதையல் இந்த மரத்தடியில் இருந்தால் தானே உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இங்கே புதையல் இருக்குன்னு சும்மா ஒரு பொய் தான் சொன்னோம். எத்தனை முறை நான் உங்கள் எல்லார் வீட்டுக்கும் வந்து கூப்பிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு. ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்ய மறுத்துட்டீங்க இல்லையா? அதனால தான் உங்ககிட்ட ஒரு சின்ன பொய் சொன்னோம். இத்திலூண்டு பறவைகளா இருந்துட்டு எங்க 3 பேரவே முட்டாளாக்கிட்டீங்கல்ல. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்ககிட்ட மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் எல்லாருமே அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. அப்புறமா மீனுக்குருவியும் அதோடைய குழந்தைகளும் ரொம்பவே மகிழ்ச்சியா அவங்களுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. ஹை நண்பர்களே, இந்த கதை மூலியமா நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த கடினமான சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்துடலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.